ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரியபர்யந்தாம் வந்தே ஸ்ரீ குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ தர்மஸ்வரூபாய வித்மஹே சுத்த நிர்மல தத்வாய தீமஹி தன்னோ ஸ்ரீ குரு சந்திரசேகரேந்திர பிரஜோதயாத். அம்பிகையே ஆனந்தம் என்னும் தொகுதியில் சௌந்தரலகரியின் தமிழ் பொருள் சொல்லக்கூடிய ஒரு 100 பாடல்களை இரண்டாவது தொகுதியாக இன்று 4 முதல் பார்க்கலாம். 4வது ஸ்லோகம். त्वधन्य पाणिभ्याम् अभयवरदो दैवगणः त्वमेव नैवासि प्रकटितवराभीत्यभिनया भयात्रातुं दातुं बलमपि च वाञ्छामधिकं சரண்யே லோகானாம் தவகி சரணாவேப நிபுணௌ. உலகுக்கெல்லாம் அடைக்கலமானவளே, உன்னை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் கைகளால் அபய முத்திரையையும் வரமுத்திரையையும் காட்டுகிறார்கள். நீ ஒருத்திய அபிநயத்தால் வரம் அபயம் இரண்டையும் பிரகடனம் செய்பவராக ஒருபோதும் இருப்பதில்லை. இது ஏனெனில் பயத்தினின்று காக்கவும் விரும்பியதற்கு அதிகமாகவே பலனை வழங்கவும் கூட உனது பாதங்களே நிபுணத்துவம் பெற்றதன்றோ. நேற்றைய இதில் பாததூளியே முக்தி சாதனம் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி பாததூளியே நினை. நம்ம நினைக்க வேண்டியதே பாததூளி. நின்னை சரணடைந்தார்க்கு நினைத்தன அருளும் தேவியே, அன்னையே முத்திரையை காட்டியருள் மூவரின் மேல் அதிசயமே, சின்வடிவ சின்மயத்தால் சௌபாகிய மோட்சம் வரம் அருள்பவளே, மன்பதையில் மனம் நினைக்க மகிழ்ந்தருள் மங்கள பாக்கியமே என்பது தமிழ் பொருளிலே கவிதையாக வருகின்றது. அடுத்ததாக 5வது ஸ்லோகம். ஹரிஸ்வாம் ஆராத்யாம் பிரணதஜன சௌபாகிய ஜனனீம் புரா நாரி பூத்வாம் புரரிமபவீட்சோபனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அபியந்த பிரபவதி மோகாய மகதாம். இதனுடைய பொருள், வணங்கும் மக்களுக்கு சௌபாகியங்களை உண்டாக்கும் உன்னை ஆராதித்தே திருமால் முன்னொருகால் பெண்ணாகி முப்புறமெரித்த சிவனாரையுமே சலனமடைய செய்து ஆகர்ஷித்தார். மன்மதனும் கூட உன்னை தொழுதே ரதியின் கண்கள் துழாவி சுவைக்கும் இன்வடிவு பெற்று மகா முனிவர்களுக்கும் மனத்தில் மோகம் உண்டாதுவதற்கு திறன் பெறுகிறான். இது நிச்சயம் என்பது அதனுடைய பொருள். அதனால் நம்ம பாததூளியே நினைத்து பூஜிக்கு முனைய வேண்டும் என்பது இதனுடைய பொருள் தலைப்பு. மகாமந்திர தேவியே, மனம் மொழி வணங்க சகல செல்வமும் தருவாய். சிகாமணி திரிசடையோன் சித்தம் குளிர மோகினியை தந்து 12 முனியும் அருள் பெற்றனரே. சாகா வரமும் சக்தியோடு மன்மதன் நின் அருளால் பெற்றான். சுகாசன முனிவரும் சகலரும் ரதி அழகில் மயங்க வரம் தந்தாய். இதில் மகா, சிகா, சாகா, சுகா என்பது சீர்வரிசை மரபில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆக பூஜிக்கு முனைய வேண்டும், நினைத்தால் போராது, பூஜிக்கு முனைய வேண்டும் என்பது 5வது பாடலின் தலைப்பாக அமைகிறது. 6வதாக தனுபௌஷ்மம் மௌர்வி மதுகரமபி பஞ்சவிசிகா வசந்த சாமந்தோ மலயமாருதோ யோதனரதः ததாப்யேக சர்வம் ஹிமகிரிசுதே காமபி கிருபாம் அபாங்கேத் லபத்வா ஜகதித மனங்கோ விஜயதே. ஹிமய பார்வத குமாரியே, மலர்களான வில், வண்டு, வரிசையான நாண், கயிறு, 5 பானங்கள் இவற்றை கொண்டு மந்திரியாகவும் இளம் தென்றலாம் மலையமாருதத்தை தனது போர் தேராகவும் வைத்து கொண்டவனாகவும் இருந்தபோதிலும் மன்மதன் உனது கடாட்சத்தின் ஏதோ ஒரு கிருபையை அடைந்ததால் தனி ஒருவனாகவே இவ்வுலக அனைத்தையும் வெல்கிறான் என்பது பொருள். கருணையே கடைக்கண்கள் என்ற தலைப்பில், கருணை கண்ணே, இமவான் பெண்ணே, காலத்தின் வசந்தமே பார்வதியே, பெருமையாய் உடலின்றி பூவுலகை வசீகரிக்கும் மன்மதனின் மாதாவே, இருப்பாய் மலர் வண்டு இன்பமாய் 5 மலர்களால் உலக வெற்றி தந்தவளே, விருப்பாய் அனங்க வித்யா விளக்கமாய் தந்த உனக்கு பார்வையே அருளழகி. இந்த வித்யாவே அனங்க வித்யான்னு பேர். கருணையை காமிக்கிறதுனால இது அனங்க வித்யான்னு பேர். அடுத்ததாக 7வது ஸ்லோகம். கொணத் காஞ்சி தமா கரிகபல கும்பஸ்தன ததா பரீட்சிணா மத்தியே பரிணித சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் சுனோபி தாதானாம் கரதலை புரஸ்தா
தாம் ந புரமதி துரகாகோ புருஷிகா என்பது 7வது. அது வெற்றி அருள் வடிவழகு, உன்னுடைய வடிவழகு இருக்கே அதுவே வெற்றியை அருளக்கூடியது என்பது தலைப்பு. அங்கம் அழகு செய்யும் அதிரத்ன ஒட்டியானம் இடையில் ஒளி வீச சங்கீத ஒலியோடு சரத்கால சந்திரனின் முகவெழில் முருவலிக்க பங்கைய மணி பூரகமே பொலிவாய் 6 சக்கர ஜீவ நாடியே விலங்கு வடிவே சிங்காதன சிந்தாமணியே சிவ உருவே அகத்தினில் எழுந்தருள்வாயே என்பது 7வது வழியாக அமைகிறது. அடுத்தது 8வதாக வருவது சுதா சிந்தோ மத்தியே சுரவிடமபி வாடி பிரவிருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிரகே சிவாகாரே மஞ்சே பரசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யா கதிச்சன சிதானந்தலகரி. அமுதக்கடலின் மத்தியில் கல்பக விருட்ச தொகுப்பினால் சூழப்பட்ட மணித்வீபத்தில் கடம்ப விருட்ச உத்தியான வனத்துடன் கூடியதாக இருக்கும் சிந்தாமணி கிரகத்தில் இழைத்து உருவாக்கிய சிவ வடிவமான மஞ்சத்தில் காமேஸ்வரனான பரமசிவனின் மடியில் அமர்ந்துள்ள பேரறிவு பேரின்ப அலையான உண்மை பாக்கியசாலிகளான ஒரு சிலரே வழிபடுகிறார்கள். அது தமிழில் வரும்போது அதனுடைய தலைப்பு சிந்தாமணி கிரகம். புண்ணியம் செய்திட வேண்டும் உன் பாதத்தாமரையை வணங்கிடவே கிண்கிணி ரத்னங்கள் கலகலக்கும் அமுதக்கடலின் மணித்வீபமே நுண்ணிய கதம்ப வனத்து நடுவில் சிந்தாமணி கிரக மங்களமே எண்ணிய பரமசிவத்து அமுத சிதானந்த லகரியே பிறவியை போக்குவாயே என்பது தமிழ் வடிவில் இந்த பொருளை வைத்து பாடலாக அமைகின்றது. இன்றைக்கு 2வது தொகுதியாக 5 முதல் 8 வரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குருநாதராகிய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ விஜயேந்திர சங்கர சரஸ்வதி சுவாமிகள் அருளியுள்ளார்கள். நாளை இதை தொடர்வோம் 3வது தொகுதியாக.